அதுவும் இறைவன் தானே. அப்படின்னா இப்போது ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறேன்னா பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் கேட்போம், அப்படித்தானே? ஆமாம்ல. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று கிடைக்கணும்னா அதை படைச்சவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவன் தந்துட்டான்னா அதுக்கு வேறு யாருமே எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இறை நம்பிக்கையை வளர்த்துக்கங்க. ஒரு நாளும் இறைவன் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நானும் அப்போல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்குறது கிடைக்குது இல்லையே, நான் கேட்குறது கிடைக்குது இல்லையேன்னு. அப்படி யோசித்தவன் தான் நானும். ஒரு லைஃப்பில் ஒரு கட்டத்தில் இது எனக்கு எப்போவுமே கிடைக்கணும், என் கூடவே இருக்கணும்னு எவ்வளவுலாம் துவா செஞ்சேன் தெரியுமா? எவ்வளவுலாம் துவா செஞ்சேன், தொழுதேன், அழுதேன். ஆனால் அது விட்டு போச்சுங்க. விட்டு போன பிறகு இப்போ அது விட்டு போனது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு அந்த அல்லாவையே நன்றி செலுத்துகிற அளவுக்கு நான் இருக்கேன். நன்றி செலுத்திட்டு இருக்கேன். அதனால் இறை